ஒரு இருண்ட இரவில் அந்த கிராமத்தின் பெயர் வெற்றிலமேடு. அது சுற்றிலும் அடர்ந்த காடு, காற்றின் சலசலப்பு மட்டுமே கேட்கும் அமைதியான இடம். ஆனால் அந்த இடத்தில் ஒரு பழைய மாளிகை இருந்தது. அனைவரும் அந்த மாளிகையை சுற்றி கதைகள் பேசுவதும் அதை தொலைவிலேயே பார்த்துவிட்டு நெகிழ்ந்து விடுவதும் வழக்கமாக இருந்தது. எந்தவிதமாயிருந்தாலும் கார்த்திக், ரமேஷ் மற்றும் சுபா என 3 நண்பர்கள் அந்த மாளிகைக்குள் சென்று அந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என முடிவு செய்தார்கள். ஒரு அசட்டுத்தனமான மூட நம்பிக்கையா, இல்லை உண்மையான பேய்களா என்பதை ஆராயும் ஆர்வம். அந்த இரவு நிலவு முழு வெளிச்சமாக இருக்கும் என நினைத்தார்கள். ஆனால் மழை மேகங்கள் அந்த நிலவின் ஒளியை மறைத்துவிட்டன. 3 பேரும் கையில டார்ச் லைட் மற்றும் சின்ன பைத்தலால் பயமில்லாமல் மாளிகைக்குள் நுழைந்தார்கள். அந்த மாளிகை முழுக்கச் சிதறிய மரத்துக்கள், சேறுகள் மற்றும் சிதைந்த ஓவியங்கள் இருந்தன. 3 பேரும் வளைந்து திரிந்து நடந்து கொண்டிருக்க அவர்கள் ஒரு பெரிய அறையை அடைந்தனர். அந்த அறை நடுவே ஒரு பழைய திவானம் இருந்தது. அதன் மேல் பழைய கம்பளம் போட்டிருந்தது. ஒருவரும் பேசாமல் திவானத்தை தொடவே பட்டு என்ற ஒலி கேட்டது. அவர்களுக்குள் பதட்டம் அதிகமானது. ரமேஷ் ஒரு சின்ன சிரிப்பு விட, அது ஒண்ணும் இல்ல, மரம் பழசு, சும்மா ஒலிச்சிருக்கும். அந்த கணத்தில் திடீரென்று தாடிக்கொண்டு மூடிய திரை ஒதுங்கி விலகியது. அந்த திரையின் பின்னால் ஒரு உருவம் இருந்தது. அது பஞ்சவர்ண தோற்றத்தில் பசுமையாக இருந்தது. அவ்வளவு மட்டுமில்லை, அது நடுவே 2 குருட்டு கண்கள் போல இருந்தது. கார்த்திக் மட்டும் மெதுவாக அருகில் சென்று டார்ச் லைட் கொண்டு ஒளிச்சு பார்த்தான். அது மனித உருவத்தில் இல்லை. மீண்டும் அந்த உருவம் எதிர்பாராத விதமாக, எனக்கு தண்ணீர் வேண்டும் என திக்குமுக்காடி கேட்டது. 3 பேரும் அதை கேட்டு வியந்து ஓடினார்கள். அவர்கள் கிராமத்தை அடைந்த பிறகும் அந்த குரல் அவர்கள் காதுகளில் ஒலித்தது. அதன் பிறகு அந்த மாளிகைக்கு எந்த மனுஷனும் செல்லத் துணியவில்லை. இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.